ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டைம் ஃபார்முங்கிற ஒரு மைனிங் பாட் தான். இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4 hours வந்து உங்கள் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி, அமௌண்ட்டுனா டோக்கன் வந்து நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஆகஸ்ட் எண்டு இல்லைன்னா அதுக்கு நெக்ஸ்ட் மந்தில் வந்து லான்ச் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நிறையா யூசர்ஸ் கிடையாது, ஒரு 6 million to 7 million யூசர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே டோக்கன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்னால் ஷூராக சொல்ல முடியல. ஸோ நீங்கள் ஒரு ஒன் மந்த் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டோக்கன் கிடைக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நானே வந்து லாஸ்ட்டு 30 days தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முடியும் போது பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 months கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பேன். இதில் எப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே அப்கிரேட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து சாண்டு கிளாக்குன்னு கொடுப்பாங்க. 4 hours 1 டோக்கன் கிடைக்கும். அதாவது 4 hours எவ்வளோன்னா 1 hour 60 minutes, அது செகண்ட்ஸ் எல்லாம் கணக்கு போட்டு சொல்லணும், எனக்கு அவ்வளோ அறிவுலாம் இல்லை. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா பெண்டுலம் கிளாக்கு. நீங்கள் வந்து செகண்ட் லெவல் வந்து இந்த கிளாக் வந்து காயின் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் 4 hours கிளைம் பண்ணுவீங்கள்ல, அந்த காயினை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். தேர்ட் லெவல் ரெகுலர் கிளாக்கு. அண்ட் தென் இப்போ மாடர்ன் கிளாக். நான் இருக்கிற லெவல் வந்து மாடர்ன் கிளாக். எனக்கு அப்புறமேட்டு கூட பார்த்திங்கன்னா டெக்னோ கிளாக், ஜோக்கர் கிளாக், அண்ட் தென் இன்ஜின் கிளாக்னு இன்னும் 3 கிளாக் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு கிளாக்காக பை பண்ணிட்டு வந்துடுங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் கிளாக்கையும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பிக்சல் டேப் வந்து இது லிஸ்டிங் பண்ணாங்க. லிஸ்டிங் பண்ணிட்டு ஏர் ட்ராப் கொடுக்கும்போது கடைசியாக கொண்டு வந்த லெவலை வச்சு தான் அப்கிரேட் கொடுத்தாங்க. நான் வந்து லெவல் 2ல் இருந்தேன், அதனால் எனக்கு ஏர் ட்ராப் கிடைக்கல. லெவல் 5க்கு மேலே இருந்தால் தான் ஏர் ட்ராப் கிடைக்கும்னாங்க. ஸோ நீங்கள் எதுலேயுமே இந்த மாதிரி ஒரு லெவல்ஸ் இல்லைன்னா அப்கிரேட் பண்ணுறது இருந்துச்சுன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி வச்சுக்கோங்க. ஹாம்ஸ்டர் காம்பேக்ட் யூஸ் பண்ணுற யாராவது பார்த்தீங்கன்னா நீங்கள் லெவல் 9க்கு போயிருங்க. லெவல் 9க்கு போயிட்டு அதில் வந்து ஒரு 100 மில்லியனுக்கு மேலே காயின் வச்சுக்கோங்க. 100 மில்லியனான்னு தெரில, 100 மில்லியன் கரெக்டாக தான் சொல்லுவேன். 100 மில்லியனுக்கு மேலே உங்கள் காயினை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வர காயினை வச்சு மட்டும் உங்கள் ப்ராஃபிட் பெர் ஹவர் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்புறம் கீ எல்லாம் எடுங்க. கீ மெயின், கீ விட்டுறாதீங்க. 100 மில்லியனுக்கு ரொம்ப கம்மியாக ஒரு 10 மில்லியன் காயின் பேலன்ஸ் மட்டும் வச்சுட்டு மீதி வச்சு ப்ராஃபிட் பெர் ஹவர் இன்க்ரீஸ் பண்ணணுன்னு நினைக்காதீங்க. அவங்க எது கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். எதுவும் சின்ன தப்பு பண்ணி உங்கள் ஏர் ட்ராப்பை விட்டுறாதீங்க. இந்த டைம் ஃபார்முக்கான லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷன், டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என் லிங்க்கில் கூட ஜாயின் பண்ணுங்கள். என் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா எனக்கு ரெஃபரல் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் வந்து டெலிகிராமில் போயிட்டு டைம் ஃபார்ம்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பாட்டும் வந்துடும், அவங்களோட கம்யூனிட்டி சேனலும் வந்துடும். ஸோ இதில் அப்புறம் அடுத்த ஸ்டெப் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே டாஸ்க் இருக்கும். இந்த டாஸ்கில் வந்து நீங்கள் கொஞ்சம் நிறையாவே காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி ஒரு டாஸ்க் முடித்தேன், அதுக்கு வந்து எனக்கு கிளைம் ஆப்ஷன் வந்திருக்கு. நான் கிளைம் கொடுத்துட்டேன்னா இங்கே நீங்கள் வந்து ஒரு டாஸ்க் முடித்தோடனே உடனே கிளைம் வராது, 1 hour ஆகும். அது அப்படியே லோட் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த ஸ்டார்ட்டுங்கிற இடத்துல. ஸோ நீங்கள் ஒரு 1 hour கழித்து வந்தீங்கன்னா கிளைமுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கிளைம் ஆயிடுச்சு. இங்கேயும் வந்து காயின் ஆட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3 மில்லியனில் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் கொடுத்து இன்வைட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆக்டிவிட்டி அதெல்லாம் வந்து கம்யூனிட்டியில் இருக்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஏர்னுங்கிற ஆப்ஷனில் வந்து ஸ்டேக்கிங்னு இருக்கும். உங்கள்கிட்ட இருக்க காயின் வந்து நீங்கள் குறிப்பிட்ட டைமுக்கு ஸ்டேக்கிங் பண்ணி வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 3 அமௌண்ட்டை வந்து ஸ்டேக்கிங் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமமே 3 தான் பண்ண முடியும். ஸோ நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒரக்கல் ஆஃப் த டைம், ஒரு நாளைக்கு ஒரு கொஷின் கேட்பாங்க. அந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 கிட்ட ஒரு காயின் கொடுப்பாங்க. அதாவது 100,000 எனக்கு என்னென்னு அது எக்ஸாக்டாக தெரில, அந்த காயின் கொடுப்பாங்க. அண்ட் தென் வாலெட், உங்களோட டான் வாலெட் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதில் லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கு போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்கலைன்னா வேண்டாம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு பாட்டை